ஹிட்லர் வந்தாராம் ஒரு பெரிய கப்பல் மேலே. ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துட்டு உலகத்தையே இப்படி இந்த பாடுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன். இப்போ ஹிட்லர் சொன்னாராம், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாராம் ஹிட்லர். உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து லெஃப்ட் ரைட்னு போட்டு சல்யூட் பண்ணி நிறுத்தினான். என்ன சொன்னார், நீ அப்படியே அந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் வந்து சேர்த்து போடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான். எதுக்கு சொல்கிறேன் என்ன இதில் உடனே குதிச்சு சேர்த்து போட்டான். இப்போ ஹிட்லர் சொன்னார், இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க, நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இருப்பேன். எப்போதும் தப்பார் இன்னொருத்தர் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார், நீயும் குதிச்சு சேர்த்து போடான்னு இருக்கார் ஹிட்லர். இவனால் பொறுக்க முடியல, இந்த கேப்டன் அனாவசியமாக ஒருத்தனா குதிச்சுடுறான்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சான். தனியாக எடுத்துட்டு போய் அந்த சிப்பாயிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன், ஏன்ப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லையா, உடனே குதிச்சு சேர்த்து போறீங்களே, இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்ட்டு அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிட்டு. உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான், உடையா கையை, இவன்ட்ட வேலை பார்க்கறதோட உழுந்து செத்து போகலாம், நான் குதிக்கிறான், அனாவசியமாக எதுக்கே இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டானா. அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள், அவளை நம்பக்கூடாது.